ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கி கட்டோரி ப்ளவுஸ் எப்படி ஒரு முழுமையாக ஒரு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பின்னாடி பின் உயரம் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பின் உயரம் என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம ஒரு நோட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் ஹைட் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கிடலாம். இப்போ எழுதி வச்சுருக்கதெல்லாம் நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸில் இருந்து அளவு எப்படி எடுப்போங்கிறத பார்க்கலாம். வேஸ்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்குள்ளது. நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு வருவோம். ஓகேங்களா? பேக்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ளவுஸை கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி ஊக் போட்டே எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊக் போட்டு எடுத்துக்கோங்க. ஊக் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்டில் என்றைக்குமே அளவு எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு முழுமையான தேவையான அளவு எல்லாமே பேக்கில் தான் எடுப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊக்கு போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்ம பேக்கில் தான் நம்ம இதுக்கு அளவு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு அதில் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பின் உயரம் பார்த்திங்கனாக்கி எவ்வளோ வருதுங்கிறத இந்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம இப்போ அளவு எடுக்கலாம். அதுக்கு இப்போ இன்ச் டேப் எடுத்துக்கிட்டு நமக்கு இப்போ என்ன தேவை பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டு தான் நமக்கு இப்போ தேவை. பேக் ஹைட் நம்ம எப்படி எடுக்கலாங்கிறத பாருங்கள். அதுக்கு நம்ம ப்ளவுஸை இந்த மாதிரி ஷோல்டர் பக்கமாக இன்ச் டேப்பை வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 13 இன்ச் வருது எனக்கு. அதை நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்க்கலாம். இழுத்து பார்க்கும்போது மேல் பக்கம் வலுவுது எனக்கு. இப்போ பாருங்கள், அப்போமா எனக்கு 13 இன்ச் தான் வருது. பாருங்கள், 13 இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸு. பாருங்கள், நான் இதை 13 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து கட்டோரி ப்ளவுஸாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்டோரி ப்ளவுஸுங்கும்போது ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் நம்ம எழுதணும். செஸ்ட் ரவுண்டு எழுத நான் மறந்துட்டேன். மேலே வந்து கட்டோரி ப்ளவுஸ்னு எழுதிக்கோங்க. கட்டோரி ப்ளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு என்ன வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ச் டேப் இந்த மாதிரி இந்த ஆம்கோல் சைட்லேருந்து வச்சுக்கிட்டு இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா 20 and half வருது. பாருங்கள், 20 வருது. கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து முன்ன வந்து ஊக்கு மாட்டியிருக்கோம். ஊக்கு மாட்டினதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை உடம்புல போடும்போது நம்மளுக்கு இப்படி தான் இழுத்து கொடுத்து தான் இருக்கும். அதனால் லைட்டாக இழுத்து கொடுப்போங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இழுத்து கொடுக்குறது. இப்போ இந்த 20 மின் பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் ஆம்கோல் பக்கம் தான் இந்த இதை வச்சுக்கிட்டு 20 வச்சுக்கிட்டு இந்த பக்கம் லைட்டாக இது வந்து ஊக்குப்பட்டி பக்கம் பார்த்திங்கன்னா 30 வருது. 30. இப்போ இந்த பக்கமாக அந்த ஊக்கு மாட்டியிருக்கோம்ல, மாட்டின பக்கத்துலேருந்து இந்த ஆம்கோல் பக்கம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
பாருங்கள் 40 ரூபா வருது. நமக்கு 40 ரூபா கிடைக்கும். 40 ரூபாயில் நம்ம பாருங்கள் இன்னொரு திருப்பம் அளந்து பார்ப்போம். 40 ரூபா வருது. நம்ம 40 ரூபாயை நாம் இப்போ 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு நம்ம 40ஆகவே அதை எடுத்துக்கிடணும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்குங்கிறதுக்கான 40 ரூபா வெட்டக்கூடாது. நம்ம 40ஆக தான் அதை எடுத்துக்கிடணும். 40 இன்ச் ப்ளவுஸ். இப்போ இப்போ என்ன சைஸ் கட்டோரி ப்ளவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது கட்டோரி ப்ளவுஸ். செஸ்ட் 40. இதில் ஒரு சிலவங்க இதில் ஷோல்டர் இப்போ நம்ம ஷோல்டர் எவ்வளோ ரெடியளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.25 எனக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2.25 எனக்கு ரெடியளவு ஷோல்டர் இருக்குது. இப்போ அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். 2.25 ஷோல்டர். இது ரெடியளவு. ஓகேங்களா? இப்போ நெக் வித் எவ்வளோ இந்த ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம இதிலே கண்டுபிடிக்கலாம். பாருங்கள். இப்படி இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் நல்லா இழுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கி எவ்வளோ வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இழுத்து பார்க்குறதுல எனக்கு பார்த்திங்கன்னா 13 வரைக்கும் கிடைக்கும். 13 வரைக்கும் நான் இப்படி 13 வச்சுட்டேன்னு வச்சிங்கன்னா எனக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். பாருங்கள், அந்த ஷோல்டர் இறங்குற மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு ஷோல்டர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. பாருங்கள் 13 வருது. 13 நம்ம கணக்கிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நம்ம இதை இன்னொரு முறை அளந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா இழுத்து நான் ஃபஸ்ட்டு நல்லா இழுக்கும்போது 13 இருந்துச்சு. இப்போ நல்லா இழுக்காமல் அப்படியே வச்சு அளக்கும்போது எனக்கு 12 ரூபா கிடைக்கும். 12 நம்ம 2ஆக போடுவோம். 2ஆக போட்டாக்கி எனக்கு கிடைக்கிறது 6.25 கிடைக்கும். 6 இன்ச்சும் 2 பாயிண்ட்டு கிடைக்கும். இப்போ அதில் எனக்கு ஷோல்டர் ரெடி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க? 2.25 இருக்குது ஷோல்டர் ரெடி அளவு. மீதம் இருக்கிறது நம்ம மடித்து திருப்புறதுக்கு 1/2 இன்ச்சும் ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் இந்த மிச்சம் இருக்கிறது இதுதான். 2.25 தான். இத்தனை 2.25 அந்த அளவுக்குள்ள தான் நமக்கு ஷோல்டர் கட் பண்ணியிருக்காங்க. நாம் இதை ஃபார்முலாவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஃபார்முலா வச்சு நம்ம கட்டிங் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் இப்போது நம்ம இது ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக் வித் எவ்வளோ கொடுக்கலாங்கிறத. ஓகேங்களா? பின்கழுத்து உயரம் என்றைக்குமே நான் மேலேருந்து கீழே மாதிரி வச்சு எடுக்கிறத நான் அப்படி எடுக்கவே மாட்டேன். கீழேருந்து எனக்கு என்ன அளவு வருதோ நான் இப்படி தான் எடுப்பேன். இது பாருங்கள், இங்கே எல்லாமே எனக்கு நான் கற்றுக்கிட்ட போன இடத்துக்குள்ள எனக்கு இப்படி தான் சொல்லி தந்தாங்க. இங்கே மும்பை சைட்லலாம் இப்படி தான் எப்போதுமே அளவு எடுப்பாங்க. அதுக்காண்டி மேலேருந்து கீழே மாதிரி எவ்வளோ வருது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே எப்போதுமே இப்படி தான் எடுப்பாங்க. பட்டி எத்தனை இன்ச்சு வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு வர்றது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு 3.25 வருது. எனக்கு 3.25 வருது. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கலாம். வேஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இன்ச் டேப் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சி பார்ப்போம். லைட்டாக தான் இழுக்கணும், அதுக்காண்டி ரொம்பலாம் இழுத்துடக்கூடாது. 16 வருது. எனக்கு 16 வருது. பாருங்கள், 16 இருக்குது. இப்போ அதை அப்படியே ப்ளவுஸை முன் பக்கமாக திருப்பிக்கிட்டு அந்த 16 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 24 இருக்குது. 24 அதே ஊக்குப்பட்டி மாட்டிருக்குள்ள இந்த மாட்டின இடத்துல இருந்தால் வைக்கணும் நம்ம.
32 உள்ளது எனக்கு. வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு 32 உள்ளது. அதையும் இப்போ நம்ம இன்னொரு நோட்டில் எழுதிக்கலாம். 32. இப்போ பார்த்திங்கன்னா பின்பக்கமாக அந்த ப்ளவுஸை திருப்பிக்கிட்டு இந்த ஊக்கு இப்படிலாம் எல்லாம் கழட்டி விட்டுக்கணும். ஊக்கை கழட்டி விட்டுட்டு நம்ம இந்த ப்ளவுஸை உள் பக்கமாக எடுத்துக்கிடுவோம். இப்படி இந்த மாதிரி உள் பக்கமாக அதை எடுத்து நல்லா நேராக எடுத்து விட்டுக்கிட்டு நேராக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ இந்த ஷோல்டரில் இந்த மாதிரி நான் இப்படி இன்ச் டேப் வைக்கிறேனோ அதே மாதிரி நான் இப்படி இன்ச் டேப் வச்சு பிடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு விரல் எடுத்து ஒரு விரலை வச்சு லூஸு கொடுத்து வரணும். பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்து 7.25 வருது. எனக்கு வந்து 7.25 இருக்குது. பாருங்கள் இன்னொரு தடவை அளந்து பார்ப்போம். அப்போ கூடுதலாக இருக்கா குறைதலாக இருக்கான்ட்டு. அப்பவும் எனக்கு இவ்வளோ வருதுன்ட்டு 7.25 அப்பவும் வருது. சரி, இன்னொரு தடவையே அளந்து பார்ப்போம். அப்பவும் எனக்கு 7.25 தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த 7.25 ஆம்கோல் ரவுண்டுன்னு போட்டு எழுதிருக்கோம்ல, அதில் நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம் 7.25ன்ட்டு. பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு 7.25. ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் ஹைட்டு, இப்போ நம்ம வந்து ஆம்கோல் ஹைட்டு பார்க்கணும். இப்போ ஆம்கோல் ஹைட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஆம்கோல் ஹைட்டு வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டு இங்கே வச்சு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சுக்கு நமக்கு வந்து ரெடியாக கிடச்சிருக்கு. ஆனால் 5.5 இன்ச்சு கிடச்சிருக்கிறது நம்ம 6 தான் நம்ம வந்து கணக்கிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டரில் நமக்கு 1/2 இன்ச் போகுது. அப்போ அப்படிங்கும்போது நம்ம 6 தான் இதில் கணக்கிடணும். இதில் நம்மளுக்கு 5.5 இன்ச்சு இருக்குது, ரெடியாக இருக்கிறது 5.5 இன்ச்சு. ஆனால் நம்ம இதை கணக்கிடுறது 6 தான் கணக்கிடணும். நம்ம இதைப்போ அதை ஃபார்முலாவில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம ஃபார்முலா வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கட்டிங் பண்ணும்போது ஃபார்முலா மூலியமாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் கட்டோரி ப்ளவுஸு, அதாவது நம்ம சைடில் வந்து ப்ராக்கெட் ப்ளவுஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ளவுஸ். இது வந்து நம்ம கட்டோரி ப்ளவுஸாக பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ளது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நெக் வித் மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நெக் வித் மட்டும் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் கட்டிங் போடும்போது ஃபார்முலா எப்படி போடுறேங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ணுவேன். இப்போ ஆம் ஹோல் ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இதில் 6 இன்ச்சு தான் இருக்குது. 5.5 இன்ச்சு ரெடி அளவு இருக்குது. 1/2 இன்ச் ஷோல்டருக்கு சேர்த்தோம்னா 6 இன்ச் தான் வருது. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு இதெல்லாம் நமக்கு தேவையான என்னெல்லாம் தேவைப்படுது அந்த அளவுகள்லாம் நம்ம இப்போ நோட்டில் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் என்னெல்லாம் எடுக்கணுங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஆம் ஹோல் ரவுண்டு, ஆம் ஹோல் ஹைட்டு எல்லாமே பேக்கில் உள்ளது தான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். அதனால் நம்ம பேக் என்ன எழுதிருக்கோமோ அதே இதை ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் ஹைட் நம்ம பேக்கில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா?
இப்போ வந்து நெக் வித்து இங்கே என்ன பேக் என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். இப்போ நமக்கு தேவையான அளவு ஃப்ரண்ட் ஹைட்டு, பெல்ட்டு, ஃப்ரண்ட் பேக் ஹைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கி பேக் ஹைட்லேருந்து 13 ரெடியாக இருக்குது. அதில் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோன்னா 14 வருது. இப்போ ஃப்ரண்டில் நம்ம அதே இதை அளவு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 14 பேக்கு அப்படிங்கும்போது நம்ம அங்கே வந்து 15 எடுத்துக்கிடணும். 1/2 இன்ச் கூடுதலாக எடுத்துக்கிடணும். இப்போ 15 எடுத்துக்கிடலாம் நம்ம. இப்போ பெல்ட்டு இது இனிமேல் அதை அளவு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்டை வந்து 15ஆகவும் எடுத்துக்கிடலாம், 15.5ஆகவும் எடுத்துக்கிடலாம். 1/2 இன்ச் கூடுதலாக 15.5ஆகவும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா நம்ம பேக்லேருந்து 1/2 இன்ச்சும் கூட்டலாம், அப்புறம் 1 இன்ச்சும் கூட்டலாம். அது நம்மளுடைய விருப்பம். இப்போ பாருங்கள் ஊக்குப்பட்டி பக்கம் எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள். பெல்ட் வந்து 3 இன்ச் இருக்குது. ஊக்குப்பட்டி பக்கம் 3 இன்ச் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் நம்ம அளந்துக்கிடலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு இருக்குது. ஒரு பக்கம் 3 இன்ச்சு, ஒரு பக்கம் 2 இன்ச்சு. ஒரு பக்கம் 3 இன்ச்சு, ஒரு பக்கம் 2 இன்ச்சு. 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. மற்றது எல்லாமே நம்ம பேக்கில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா கட்டோரி நம்ம எந்த இதில் அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஊக்குப்பட்டி பக்கமாக நம்ம எடுத்துக்கிடணும். பாருங்கள் இன்ச் டேப்பை இதே போல் பாருங்கள். ஊக்குப்பட்டி பக்கம் இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுக்கிட்டு இப்போ ஊக்குப்பட்டி வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை இன்ச்சு இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். எனக்கு 5.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. இன்னொரு முறை அளந்து பார்க்குறேன் பாருங்கள். 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச் இருக்குது. இப்போ 5.5ல் நமக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும், இந்த பக்கமும் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும். நம்ம அதை வந்து 6ஆக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்படி இந்த பக்கம் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக போகும், இந்த பக்கமும் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும். நம்ம இதை 6ஆக தான் எடுத்துக்கிடணும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் அதில் நம்ம கட்டோரிக்கு எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு கட்டிங் போடும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோவாக வரும். இப்போ நம்ம அதை 6ஆக எழுதிவிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் கட்டோரி 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 6 வந்திருக்கு. இப்போ இதில் ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்பது ஹால் இருக்குது எனக்கு வந்து. இதில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா 9.25 கையினுடைய நீளம், ஸ்லீவ் லென்த்து கை நீளம் பார்த்திங்கன்னா 9.25 எனக்கு கிடச்சிருக்கு. அதை 9.5ஆகவும் வைக்கலாம், 9.25ஆகவும் வைக்கலாம். நான் இப்போ 9.5 தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஆம்கோல் ரவுண்டு வந்து அங்கே என்ன வந்திருக்குன்னா 7.25 வந்திருக்கு. அதே 7.25 தான் நம்ம இப்போ கீழே கொடுக்கணும். 7.25 வந்திருக்கு எனக்கு ஆம்கோல் ரவுண்டு, அதை அங்கே கூட கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு எடுப்போம். இப்போ கேப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கேப் ஹைட் நமக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வரும். ஸ்லீவ் ரவுண்டு எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை என்றைக்குமே அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள் 6 இன்ச்சுக்கு எனக்கு வருது. 6 இன்ச் கிடச்சிருக்கு எனக்கு. 6 இன்ச் இருக்குது பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து,
ஆம்கோல் ரவுண்டு, ஹேப். இப்போ எடுக்க போகிறது, இப்போ எடுக்கணும் என்னென்னா ஹேப் கைட்டு தான். ஹேப் கைட்டு எப்படின்னாக்கி அது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வரும். இப்போ இதிலேருந்து நம்ம எடுக்கலாம், இந்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம், கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு முழுமையாக ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன தேவைங்கிறது எல்லாமே இதில் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.